Hi friends, welcome back to Tamil Code channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோல Ansible ஒரு சிம்பிள் பிளேபுக் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ரெண்டு வீடியோல ADHOC கமாண்ட், அதாவது ஒரு சிங்கிள் லைன்ல நம்மளோட டாஸ்க்கை வந்து எப்படி டார்கெட் மிஷின்ல வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோல ஒரு பிளேபுக், அதாவது மல்டிபிள் டாஸ்க் நம்ம வந்துட்டு பிளே பண்றதுக்கு, நம்ம டார்கெட் மிஷின்ல வந்துட்டு பிளே பண்றதுக்கு எப்படி வந்து ஒரு பிளேபுக் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம் இருக்கோம். நம்ம பிளேபுக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, செஃப் அண்ட் பப்பட்ல எப்படி வந்து குக் புக்ஸ் அண்ட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் Ansible வந்துட்டு பிளேபுக் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய டார்கெட் மிஷின், மல்டிபிள் டார்கெட் மிஷின் ஒரு சிங்கிள் மிஷின்லயே நம்ம வந்துட்டு நம்மளுடைய டாஸ்க் வந்துட்டு மல்டிபிள் டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நம்ம வந்து பிளேபுக் வந்து யூஸ் பண்றோம். இது எதுல எழுத போறோம் அப்படின்னா, YAML அப்படிங்கிற லாங்குவேஜ்ல எழுத போறோம். நீங்க நார்மலா செஃப் அண்ட் பப்பட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரூபி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுல வந்துட்டு. ஆனா இங்க அப்படி கிடையாது. YAML அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு இம்ப்ளிமெண்டபிள் லாங்குவேஜ். ரொம்ப குயிக்காவே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ண முடியும். ஓகே, இப்போ பிளே புக்ல என்னென்ன செஷன்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 விதமா அதோட செஷன் வந்து இருக்கு. ஒன்னு டார்கெட் செஷன், அதாவது எந்த ஹோஸ்ட் மிஷின்ல நம்ம வந்துட்டு பிளே புக் ரன் பண்ண போறோமோ அதை வந்து டிஃபைன் பண்ற இடம் டார்கெட் செஷன். தென் வேரியபிள் செஷன், அதாவது நம்மளுடைய டாஸ்க் ஏதாவது நீங்க வேரியபிள் கால் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எங்க டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா வேரியபிள் செஷன்ல வந்து நம்ம டிஃபைன் பண்ணி ஆகணும். தென் டாஸ்க், அதாவது நம்மளுடைய மாடல், அதாவது என் நம்பர் ஆஃப் மாடல் இருக்கு Ansible பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி நம்ம ADHOC பார்த்திருப்போம். அந்த மாதிரி நம்மளுடைய மாடல், அது எம் சர்வீஸ், எம் மாடல், சர்வீஸ் மாடல், காப்பி மாடல், வாட் எவர் சோர்ஸ் டிஷன், என்ன மாதிரி மாடல்னு வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ற இடம்லாம் டாஸ்க் செஷன்ல வந்து இது பண்ணி ஆகணும், டிஃபைன் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளா ஒரு காப்பி ஃபைல், அதாவது காப்பி மாடல் யூஸ் பண்ணி நம்மளுடைய சோர்ஸ் மிஷின் வந்து டார்கெட் மிஷினுக்கு வந்துட்டு ஒரு ஃபைல் எப்படி வந்து காப்பி பண்றது அப்படின்னு பிளே புக் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு Ansible வந்து நம்ம வந்துட்டு இந்த முறை வந்துட்டு லாஸ்ட் வந்து நம்ம Ubuntu மிஷின் போட்டு 2 கிளைண்ட் வந்து கனெக்ட் பண்ணி, இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 4 மிஷின் வந்து நான் இது பண்ணிக்கிறோம். அது 3 வந்து கிளைண்டா இது பண்ணிக்கிறோம். ஒரு மிஷின் ஒன்று வந்து Ansible சர்வர் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு சர்வர் வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன். SSH-i என்னுடைய கீ. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு அமேசான் லினக்ஸ்ல யூஸ் பண்றதுனால EC2 யூசர், அதான் சூடோ யூசர். அதனால EC2 யூசர் அட் நம்முடைய Ansible உடைய பப்ளிக் ஐபி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நான் அதில் வந்து Ansible வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எல்எஸ் போட்டு பார்க்குறேன். நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர், ஒரு டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன், AWS Ansible அப்படின்னு சொல்லி. இதில் நான் Ansible CFG இதை எப்படி கான்ஃபிக் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிக் பண்றது அப்படின்னா நம்ம செகண்ட் வீடியோல வந்து இது பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய பழைய Ansible வீடியோ நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்தாலும் அதை பார்த்துட்டு வந்துருங்க. தென் இப்போ வந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, Ansible கேட் யூஸ் பண்ணி Ansible CFGல நம்ம என்ன இது பண்ணிக்கிறோம் அப்படின்னா, சிம்பிளா நம்ம வந்துட்டு ஒரு நிமிஷம். ஓகே, CFGல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஹோஸ்ட் மிஷின், நம்ம டார்கெட் மிஷின் வந்துட்டு இன்வென்டரி கொடுத்துருக்கோம். ரிமோட் யூசர் வந்து EC2 யூசர், ஏன்னா இதுல வந்துட்டு சூடோ யூசர் வந்து EC2 யூசர் தான் இருக்கு, அதனால நம்ம அதை கொடுக்குறோம். தென் பிரைவேட் கீ லொகேஷன், நம்மளோட பிரைவேட் கீயோட லொகேஷன் இதே லொகேஷன்ல தான் நான் வச்சிருக்கிறேன், கிளைண்ட் டாட் கீ, அந்த கீயோட ஃபைலோட லொகேஷன் கொடுத்துருக்கேன். தென் ஹோஸ்ட், இதையே கொடுக்குறோம்னா ஹோஸ்ட் கீ கான்ஃபிக் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது ஒரு ஓகே. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா Ansible CFGல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய இன்வென்ட்ரி ஹோஸ்ட், நம்ம எந்த இதுல ஹோஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போறோமோ அந்த ஹோஸ்ட்ல நீங்க இன்வென்ட்ரியில கொடுத்துருக்கேன். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிமோட் யூசர் யாரா இருக்கிற அப்படின்னா, இங்க வந்துட்டு Ubuntu கிடையாது, இங்க நம்ம அமேசான் லினக்ஸ்னால EC2 யூசர் இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கீ ஃபைல் நம்ம எங்க நம்ம லொகேஷன், இந்த சேம் லொகேஷன்லாம் வச்சிருக்கேன், அதோட லொகேஷன் கொடுத்துருக்கேன். சரிங்களா? தென் ஹோஸ்ட் கீ செக்கிங் வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன், தேவையில்லாம செக் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக நான் ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹோஸ்ட் ஃபைல், இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி 3 கிளைண்ட் Ansible கிளைண்ட் வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். அதோட குரூப் ஆஃப் Ansible கிளைண்ட் அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் சேர்த்து குரூப் அப்படின்னு கொடுத்துருக்கு, குரூப் நேமை கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் 1, கிளைண்ட் 2, கிளைண்ட் 3 அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணி ஹோஸ்ட் ஐடி வந்து லோக்கல் பிரைவேட் ஐபி தான் நான் கொடுத்துருக்கேன், ஏன்னா எல்லாமே சேம் VPC இருக்கிறதுனால நான் வந்து பிரைவேட் ஐபி வச்சு நான் கான்ஃபிக் பண்றேன். சரிங்களா? தென் Ansible போர்ட் நம்பர் 22 வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். Ansible all-m ping மாடல் யூஸ் பண்ணி நம்மளுடைய எல்லா ஹோஸ்ட்டுமே கனெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். எல்லாமே கனெக்ட் ஆகுது. இதுக்கு வந்து என்ன இருக்கணும்னா, கம்பல்சரி வந்து கிளைண்ட் மிஷின் எல்லாத்துலயும் நான் வந்துட்டு எம் அப்டேட் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா எம் அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடும். கம்பல்சரி வந்துட்டு கிளைண்ட் எல்லா டார்கெட் மிஷினும் வந்து பைத்தான் கம்பல்சரி இன்ஸ்டால் ஆயிருக்கணும். நம்ம அதை அப்டேட் பண்றதுனால தான் நமக்கு வந்து பைத்தான் வந்து இருக்கு, அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு இங்க சக்சஸ் வருது. தென் வந்து பாத்தீங்கன்னா 22 போர்ட் நம்ம செக்யூரிட்டி குரூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு நம்ம செக்யூரிட்டி குரூப்ல இதுக்குள்ள எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஆல் டிராஃபிக் வந்து நான் எனேபிள் கொடுத்துருக்கேன். 22 மட்டும் கொடுத்தா போதும். நான் வந்துட்டு இங்க எடிட்ல
22 போர்ட் வந்துட்டு ஆல் டிராஃபிக் வந்துட்டு இந்த சேம் செக்யூரிட்டி குரூப்ல எல்லாம் அலோவ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கு. நார்மலா நீங்க 22 போர்ட் மட்டும் கொடுத்தா போதும், உங்களோட நீட்டை பொறுத்து நீங்க இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பிளே புக் எழுதிருக்கோம் அப்படின்னா காப்பி மாடல். நான் வந்து காப்பி மாடல் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். ஒரு அலைன்மெண்ட் நீங்க வந்துட்டு ஆன்சிபிள் யாமலை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்ட் இருக்கணும். சரிங்களா? எப்படி பைத்தான்ல வந்து நம்ம சொல்லுவோம் ப்ராப்பரான அலைன்மெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு பைத்தான் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதே சேம் திங் தான். ஏன்னா ஆன்சிபிள் முழுக்க பைத்தான் எழுதுறது வேற, அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா 3 ஐஃபன், அதாவது ஆன்சிபிள் பிளே புக் எழுதுறீங்க அப்படின்னா இது ஆன்சிபிள் பிளே புக் தான் அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் ஆகுது. 3 ஐஃபன் நீங்க கொடுக்கணும். இது கொடுத்தாதான் கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த 3 ஐஃபன் நீங்க கொடுத்துடணும். தென் வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட், எந்த டார்கெட் மிஷின் நம்ம ரன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் கிளைண்ட் 1 மட்டும் கொடுத்துருக்கேன். இல்ல இந்த இடத்துல ஆன்சிபிள் கிளைண்ட் அப்படின்னா இந்த குரூப் ஆஃப் அப்படியே 3 சர்வர்லயும் நீங்க இன்ஸ்டால் பண்ற இந்த ஃபைலை காப்பி பண்ற மாதிரி இருக்கும். தென் யூசர், என்ன யூசரா நீங்க வந்து இது பண்ண போறீங்க. நான் வந்து EC2 யூசர், அதாவது நம்மளுடைய சூடோ யூசரான EC2 யூசர் நான் கொடுத்துருக்கேன். கேதரிங் ஃபேக்ட்ஸ் அது வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மாடல்லாம் கால்ஃபால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வேரியபிள் வந்துட்டு அதோடைய மாடலோட வேரியபிள் வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் செக் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். தென் டாஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன டாஸ்க்லாம் நம்ம இது பண்ண போறோம் அதெல்லாம் மல்டிபிள் இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு டாஸ்க் தான் இது பண்ண போறோம். அதோட டாஸ்க் வந்து நேம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஐஃபன் நேம் கொடுத்து காப்பி டாஸ்க், அது என்ன நேம் வேணா நீங்க கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ல இருக்கணும். அதாவது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இது உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி டாஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு 4 ஸ்பேஸ் விட்டு இருக்கணும். தென் காப்பி, நம்மளுடைய என்ன டாஸ்க் இப்போ காப்பி அப்படின்ற ஒரு மாடல் யூஸ் பண்ண போறோம், அது 2 ஸ்பேஸ் விட்டு காப்பியோட மாடல் கொடுக்குறோம். தென் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். இப்போ சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே லொகேஷன்ல கூட வெல்கம் நோட் அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து நமக்கு எங்க மூவ் ஆகணும், டெஸ்டினேஷன் வந்துட்டு ஹோம்ல EC2 யூசர்ல வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகணும். அதோட ஹோம் டைரக்டரி உங்களுக்கு மூவ் ஆகணும். இதான் நம்ம எழுதிருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிளே புக் எழுதணும்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட சின்டாக்ஸ் நீங்க செக் பண்ணி ஆகணும். ஏன்னா சின்டாக்ஸ் தப்பா இருந்தா உங்களுக்கு பிளே புக்கே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆன்சிபிள் பிளே புக், நம்மளுடைய பிளே புக்கோட நேம் கொடுத்துட்டு தென் ஐஃபன் சின்டாக்ஸ் ஐஃபன் செக் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது சின்டாக்ஸ் எரர் இருந்ததுன்னா இங்கே சொல்லிட்டு, இப்போ எந்த எரர் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு இது காட்டல. நீங்க நார்மலா ஒரு ஸ்பேஸோ இல்லை தேவையான ஒரு இது கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சின்டாக்ஸ் எரர் வந்து காட்டிடும். ஓகேங்களா? இப்போ நீங்க செக் பண்ணி வேணா பாத்துக்க. இப்போ நீங்க ஒரு இதுல போயிட்டு நீங்க வந்துட்டு இப்போ நான் நேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐஃபன் வந்து எடுத்துடுறேன். தென் இப்போ நீங்க சேவ் பண்ணிட்டு சின்டாக்ஸ் இது பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் அடிச்சிடும். தெரியுது உங்களுக்கு? எரர் அடிச்சிருச்சு. இப்போ நீங்க எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ சின்டாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த 2 காலம் 2 ஸ்பேஸ் இல்லைன்னா 4 ஸ்பேஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்க வந்துட்டு ப்ராப்பரா கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். சாரி, ஓகே சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, எதுவும் எரர் இல்லை. இப்போ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த கிளைண்ட், அதாவது கிளைண்ட் 1ல மட்டும் தான் நம்ம இது பண்ண போறோம். கிளைண்ட் 1 நான் கனெக்ட் பண்ணி நான் வந்துட்டு அந்த ஃபைல் இருக்கா இல்லைன்னு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி காட்டிடுறேன். EC2 -user at ஓகே. இப்போ கிளைண்ட் 1 நான் வந்து கனெக்ட் பண்றேன். பப்ளிக் ஐபி வச்சு நம்ம கனெக்ட் பண்ண போறது, பப்ளிக் ஐபி கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ எல்எஸ் போட்டு பார்க்குறேன். நம்மளுடைய எந்த ஃபைலுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுடைய சோர்ஸ் ஃபைல் வந்து இங்க இருக்கிற ஆன்சிபிள் சர்வர்ல இருந்து காப்பி ஆகணும். சரிங்களா? ஓகே, இப்போ பிளே புக் வந்து நம்ம ரன் பண்ண போறோம். ஆன்சிபிள் பிளே புக், தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பி, நம்மளுடைய பிளே புக்கோடைய நேம், பிளே புக் எழுதணும். நம்ம சேம் லொகேஷன் இருக்கிறனால அப்படியே கொடுத்துறோம். இல்லை வேற லொகேஷன் அந்த லொகேஷனோட நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் காப்பி டாட் யாமல் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஐஃபன் விவி சம்திங் இந்த மாதிரி வேரியபிள் கொடுக்கும்போது என்னன்னா உங்களுக்கு என்ன நடக்குது, பிஹைண்ட் ஆஃப் என்ன நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு 2 வி கொடுத்துட்டு தென் நீங்க என்டர் அடிக்கலாம். இப்போ நம்ம கிளைண்ட் 1ல மட்டும் தான் ரன் பண்ண போறோம். அதான் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறோம் பிளே புக்ல. இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு சேஞ்சஸ் வந்து ஓகே வந்துருச்சு. சேஞ்சுடு தென் அன்ரீச்சபிள் ஃபெயில்டு வந்து 0 வந்துருச்சு. இப்போ நீங்க டார்கெட் மிஷின் நீங்க போயிட்டு எல்எஸ் போட்டு பாருங்க, நமக்கு வந்து வெல்கம் நோட் வந்து வந்துருச்சு. சரிங்களா? ஓகே, கேட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வெல்கம் நோட் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிளே புக்.